ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதே என் நாதனின் நாமமே நமச்சிவாயான்னார். அப்படின்னு அந்த நாம் வேத பொருளாகப்பட்ட சிவபெருமானுக்கு கைலாசலோகத்திலே வேதத்துடைய சிறப்பை இந்த வேதத்தை அமைச்சிட்டார், கீழே உலகத்துக்கு அமைச்சார். இப்போ இப்போ நான் இங்கேருந்து கத்தின்னு இருக்காங்க, எப்போ நம்ம முதலாளி நல்லா இருக்காரு ஜேன்னு. அப்பா இங்கேயே சொன்ன புரியாது, 4 தெருவில் போய் சொல்லுங்கப்பா, முதலாளி நல்லா கொடுக்குறாரு, எல்லாரும் இது பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, அது கொடுக்குறாருன்னா 4 கொடுக்குறாங்களா அப்படின்னு தினம் வரும். அந்த மாதிரி சிவபெருமானுடைய திருச்சிரபத்தை உலகத்தில் போய் அனுப்பிச்சு தான் இவரார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து பிறந்தார்ல, இவர் ராஜபோகத்தில் வாழ்கிறார். இவர் வாழ்கிறார். அவர் கைலங்கரியில் என்னென்ன செஞ்சாரோ அது பகவானுக்கு தெரியும், எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த தேவாரம் திருவாசகத்துடைய சிறப்பில் இந்த மலர், இந்த 4 பேர் என்ன எதுக்கு பூலோகத்துக்கு வந்தாங்க, இவங்களுடைய சிறப்பு என்ன, அதனால தான் 63 நாயன்மாருடைய சிறப்பை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த பிடி புஸ்தகத்தில். இவர் சிவபெருமானை பார்த்துட்டு பித்தன் சொன்னார். சிவபெருமானுடைய சிறப்பு எத்தனையோ வடிவத்தில் வருது. ஆனால் இவருடைய சிறப்பு சிவபெருமான் பார்த்து, என்னப்பா என்ன பித்தானியா, பித்தன்லேருந்து பாடுன்னு பல பாடலாம் பாடியிருக்காரு. இவர் தேவாரம் திருவாசகத்தில் இருக்குது 63 நாயன்மாருடைய சிறப்பை. இந்த பாடல்களை நீங்கள் காதலை கேட்டாலும் பாடினா ஒரு பாட்டு பாடினா கூட போடும். அப்பேற்பட்டு ஒரு வல்லமை. ஏன்னா நான் திருநாவுக்கரசு என்ன பண்ண, பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகினார். யாரும் பக்தி இப்போ கிடையாது, அதெல்லாம் பக்தி போயிடுச்சு. இப்போ பக்தி கிடையாது, சும்மா இங்கே ஓடுறேன், எங்கப்பா போனா திருவண்ணாமலை, எங்கப்பா போனா காசி, போகிறது தான், மனதளவு கிடையாது. அந்த மனதளவுனா அந்த நாமத்தை நம்ம சொன்னாவே போதும். அதனால இவரு தேவாரத்தின் திருவடியே தொழுதாருந்தர மூர்த்தியே சிவனின் திருப்பெருமையை கண்டு எனையாட்குள் ஐயனே என்றான், எனையாட்குள் ஐயனே என்றான். உன் திருவடி திரு நாமமே எங்கும் புகழவே என நீ பூமிக்கு அனுப்பினாயே. ஈஸ்வரனை பார்த்து கேட்குறாரு, ஏன்னா என்னை நீ தான் அங்கேருந்து கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டப்பா, என்னை நீ ஆட்கொள்ளு, நான் வரேன். அப்போ தான் திருவாரூரில் அங்கேயும் கொண்டாள் தங்கியிருந்தார். அடியாருக்கு அடியன் என்று இவருடைய அற்புத அதிகாரில் அடியாருக்கு அடியன் என்று தில்லைவாழ் அந்தனருக்கு அடியாரன் என்ற திருப்பெருமையை பாடியிருக்காரு. இந்த நாயன்மாருடைய சிறப்பை சொல்லிட்டு வரோம். இவர் சுந்தரமூர்த்தி நாயன்மார். இதை காதார கேளுங்க, இந்த பிடிபிள் சேனலில் பாருங்கள். ஒரு பெருமையை சொல்லிட்டு வரோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.